இட்லி கடையில் தனுஷார் அப்படின்னா பிறந்த ஊருக்கு போங்க. நீங்கள் விளையாண்ட இடத்த போய் பாருங்கள். உங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லி ஊரில் இருப்பாங்களா, அவங்கள போய் பாருங்கள். உங்கள் அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு குலசாமி இருக்கும் இல்லையா, கருப்பசாமியோ முனுசாமியோ இயேசுநாதரோ அல்லாவோ அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு சாமி இருப்பாங்க இல்லையா, அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் மூச்சை இழுத்து மூச்சை விட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் போகக்கூடிய அந்த குலசாமி இருக்கு இல்லையா, அங்கே தான் உங்கள் அப்பா, உங்களோட தாத்தா, உங்கள் தாத்தாவோட அப்பா, அவங்களோட அப்பா, அவங்களோட அப்பான்னு சொல்லி உங்கள் பரம்பரையே வேண்டின ஒரு இடம் தான் உங்களோட குலசாமி கோயில். அவங்களோட மூச்சு காத்து, அவங்களோட ஆன்மா எல்லாமே அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அது கூட உங்களோட வேண்டுதல்கள் போய் சேரும்போது அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து உங்களோட பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பாங்கங்கிற மாதிரி ஒரு 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 ஒன்று இருக்குங்க. ஒரு டயலாகு, ஒரு ஒரு சீனாவுன்னு வச்சுருக்கிறாருங்க. எனக்கெல்லாம் தனுஷ் சார் இருந்தாருன்னா அப்படியே ஒரு கையெடுத்து கும்பிட்டு கட்டி பிடிச்சி தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு தோணுச்சு. எனக்கு தோணுச்சு பர்சனலாக. நான் எங்கள் ஊருக்கு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஊருக்கு போய் எல்லாத்தையும் பார்த்து குலசாமி கோயிலுக்கெல்லாம் போய் சாமி கும்பிட்டு வரணுங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக உள்ள படம் பார்க்கும்போது எனக்கு ஹிட் ஆச்சுங்க.